நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நெல்லை டவுன் பகுதியில் பொதுமக்கள் குடும்பமாக வந்து தீபாவளி ஷாப்பிங் செய்து வருகிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. பேசலாம். ராஜா வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் தீபாவளி எவ்வளவு களை கட்டி இருக்கிறது? பொதுமக்களும் வியாபாரிகளும் என்ன சொல்றாங்க? வணக்கம் கௌதமி. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் இன்றைய தினத்தில் கடைசி நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை தினம் தீபாவளி கொண்டாடப்பட்ட நிலையில இன்றைய தினம் நாளைய டவுன் வடக்கு பகுதியில் அதிகமான மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருப்போம். எப்பொழுதுமே டவுன் பரபரப்பா இருக்கும். இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டனால அதிகம் வெப்பம் காணப்படுகிறது. இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகை ஒன்றான தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி என்றாலே புது ஆடை அணிவது, இனிப்பு கொடுப்பது மற்றும் பட்டாசு வெடிப்பது என்பது பாரம்பரிய பழக்கமாக உள்ளது. எனவே புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து தீபாவளி கொண்ட மக்கள் வந்து தயாராக இருக்கின்றனர். இதற்காக பொதுமக்கள் பலரும் கடந்த சில நாட்களாகவே தீபாவளி ஷாப்பிங்கை விறுவிறுப்பாக செய்து வந்தனர். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஜவுளி கடைகள் மக்கள் கூட்டமாக அளவுக்கு வந்து வருகிறார்கள். மேலும் தீபாவளி பண்டிகை இன்று ஒரு நாள் மட்டுமே எஞ்சிய நிலையில் தீபாவளி பர்ச்சேஸ் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் தான் நெல்லை மாவட்டம் டவுன் பகுதியில் உள்ள 4 ரத வீதிகளும் இன்று காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. நெல்லை டவுன் பகுதியில் அதிக ஜவுளி கடைகள், பாத்திரை கடைகள், பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகள் இருப்பதாலும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மக்கள் அனைவரும் அங்கு குவிந்து வருகின்றனர். ரத வீதிகளில் சுமார் 75 கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் போக்குவரத்து போலீசார் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து மக்கள் கூட்டத்தை சரி செய்து வருகின்றனர். நெல்லை டவுனுக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளுமே ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளன. இதேபோல் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணிகள் சுமார் 300 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். பட்டாசு விற்பனை நிலையில் கூட்டம் அலைமோதும் காணப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக நெல்லையில் பரவலான மழை பெய்த நிலையிலும் இன்று காலை முதலே விற்பனை அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து இந்த வியாபாரிகள் வந்து இன்னைக்கு தான் வந்து வியாபாரங்கள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றனர். கௌதமி, நெல்லையில் மக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வர நேரத்தில் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை வழங்குனீங்க. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துகள் ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.